கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமையான கர்த்தர் இப்பொழுது நம்மத்தில் இறங்கி வரும்படி நாம் பிரார்த்தனை செய்வோம். Thank you, Jesus. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவுன் அடைக்கலமே என் அடைக்கலமே அடைக்கலமே அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவுன் அடைக்கலமே என் அடைக்கலமே ஆசையோடு பாவமதில் அலைந்து திரிந்தேனே, அன்புள்ள பிதா உன்னை விட்டகன்று பிரிந்தேனே. ஆசையோடு பாவமதில் அலைந்து திரிந்தேனே, அன்புள்ள பிதா உன்னை விட்டகன்று பிரிந்தேனே. மோசமதையே அல்லால் மற்றொன்றையும் காணாமலே தோஷமோடு சேர்ந்தனல் துரத்திடாது சேர்த்தருள். அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவுன் அடைக்கலமே என் அடைக்கலமே. சிந்திய உதிரமதும் 5 தீருக்காயமும் நொந்துருகிடும் மன சஞ்சலம் அகற்றிடும். சிந்திய உதிரமதும் 5 தீருக்காயமும் நொந்துருகிடும் மன சஞ்சலமகற்றிடும். பஞ்சமா பாவியந்தன் கை
இறங்கிடுவாய் ஐயனே. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா உன் அடைக்கலமே என் அடைக்கலமே. என்னிடத்தில் வருவோரை எந்த வேதமும் தள்ளேன் என்றுரைத்த வாக்கில் எனக்கும் பங்கில்லையோ. என்னிடத்தில் வருவோரை எந்த வேதமும் தள்ளேன் என்றுரைத்த வாக்கில் எனக்கும் பங்கில்லையோ. அன்றுனது பக்கமதில் ஆயிருந்த கள்ளனுக்கு இன்று பரதீசில் இருப்பாய் என்றுரைக்கவில்லையோ. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா உன் அடைக்கலமே என் அடைக்கலமே. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா உன் அடைக்கலமே என் அடைக்கலமே. அடைக்கலமே அடைக்கலமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்தரலும், நீசனை மறைத்தரலும், நீர் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த நேரலையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆள்கை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். சங்கீதம் 90:15 வாசிக்க கேட்கலாம். 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்போ நாங்கள் சிறுமைப்பட்டு விட்டோம், துன்பப்பட்டு விட்டோம், இதுக்கு மேலே என்னால் முடியாது, என் சத்துக்கு இவ்வளோதான் முடியும் சார். அவர் இயேசுநாதர் மனுஷனாக வந்தார், அப்படி பாடுபட்டதுக்கு ஆண்டவருக்கு அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, என்னன்னாலும் கர்த்தருடைய வசனத்தின்படி தேட்டு போயிரு. நான் அப்படி இல்லை சார், நான் ஒரு சாதாரண விசுவாசி, எனக்கு என்ன கிடைக்க போகிறது? நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நாட்களுக்கும் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குவாரா? மகிமையான தேவன் சொல்லுகிறார், நான் மறுபடியும் உன்னை கட்டப்போகிறேன்,
மறுபடியும் புதுப்பிக்கப் போகிறேன், மறுபடியும் உங்களை சஞ்சலங்களை மாற்றப் போகிறேன், மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். நான் உங்கள் இருக்கிற இடத்துல விட்டு போகிறவர் அல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் 41 ஆண்டுகள் ஊழியத்தில் நான் தான் சொல்லுவேன், நான் சந்தோஷமாக இருந்தேனா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தேன். எப்போ தெரியுமா? என் ஆத்துமா கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தது. எல்லா சூழ்நிலையும், மேடுகள், பள்ளங்கள், புயல்கள், சுனாமிகள், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சரீரத்தில், ஊழியத்தில் கூட இருக்கிறவர்களால் நான் அதிகமாக துன்பப்பட்டிருக்கிறேன். ஆனால் எப்பொழுதும் நான் சந்தோஷமாகத்தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? தேவன் அனுமதிக்காமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட கீழே விழாது. நீங்கள் சீப்படுத்தி செய்வீங்கன்னா எனக்கு முடி ரொம்ப இந்த ஒரு வருஷமாக பயங்கரமாக கொட்டுது. அப்போ வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணும்போது பசங்க சொல்லுவாங்க, அங்கிள் எவ்வளோ முடி கொட்டுதுன்னு. நானும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். குளிக்கும்போது கொட்டும். அப்போ நான் கேட்டேன், என் மகள் மினி சொன்னேன், அங்கிள் எனக்கும் அங்கே கொத்தாக போகுது, வேறு யாருக்கு போகுதான்னு தெரியாது, உங்களுக்கும் போகுதா, எல்லாத்துக்கும் போகுதா, இந்த ஏரியா தண்ணியா அல்லது நம்ம நிலைமையா? இப்போ அந்த முடி கீழே இவ்வளோ கொத்தாக விழுது. எனக்கு நினைப்பேன், ஆண்டவர் உங்கள் அனுமதியோடு தான் விழுதா? என்னைய சொட்டத்தலை ஆக்கி பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? சீவம் போது கூட ஒரு முடி ஸ்ட்ரெங்தன் விட்டு வெளியே வருதுன்னா அந்த முடி கேட்குமா, ஆண்டவரே நான் ஆடிக்கிட்டு கிடக்கிறேன், கீழே விழுந்துட்டா, எஸ் அப்ரூவ்டு, கீழே விழுந்துரு அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட ஒரு முடி கூட அனுமதி இல்லாமல் கீழே விழாதான். ஒரு முடிக்கு கூட இவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாரானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற காரியங்கள்லாம் கர்த்தர் அனுமதி இல்லாமல் நடப்பதே இல்லை. அதற்கு பின்பு அங்கே தான் இருக்கு விசனம். சோதனைக்கு பின்பு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சுத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த கிரீடத்தில் பலவிதமான கிரீடம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், வாடாத மகிமையின் கிரீடம். சோதனையை சகிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடம். என்னவா? சோதனையை சகிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடம். நல்ல போராட்டத்தை போராடுறவனுக்கு நீதியின் கிரீடம். கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக செய்கிறவனுக்கு வாடாத மகிமையின் கிரீடம். இந்த 3 கிரீடத்தையும் 3 வெரைட்டி பீப்புளுக்காக தரம் பிரித்திருக்கிறார் ஆண்டவர். சோதனை சகிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடம், நல்ல ஓட்டத்தை விசுவாச நல்ல ஓட்டத்தை முடித்தவனுக்கு நீதியின் கிரீடம், ஊழியம் கரெக்டாக செஞ்சவனுக்கு வாடாத மகிமையின் கிரீடம். எனக்கு ஒரு ஆசை, இந்த 3 கிரீடத்தையும் வாங்கணும். அல்லேலூயா. எங்கே வைப்பீங்க? நான் 2 கையில் கூட ஏந்திக்கிறோம், 2 ஒன்றை தள்ள வச்சுக்குவோம், இல்லாட்டி ஒன்றுக்கு மேலே ஒன்றை அடுக்க வச்சுக்குவோம். கிரீடத்தை ஆண்டவர் சமூகத்திலிருந்து வாங்கி கொள்ள வேண்டும். இந்த ஜீவ கிரீடம்னா, நான் என்னுடைய அபிப்பிராயம் கற்பனை செய்து பார்த்தேன். ஜீவ கிரீடம்னா உயிருள்ள கிரீடம்னு பேர். ஜீவ கிரீடம் அல்லது ஜீவ பரியந்தம் உனக்கு கொடுக்குற கிரீடம். நான் என் கற்பனை நினச்சேன், அது ஜீவ கிரீடம்னா அந்த கிரீடங்களிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கும் வைரம், வைடூரியம், எஸ்பி, இந்திரநீலம், படிகப்பச்சை, சுவர்ணரத்தினம், சுகந்தி, இப்படி பல கற்களை வைத்து அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இந்த விக்டோரியா மகாராணி, எலிசபெத் ராணிலாம் வச்சுருந்த கிரீடத்தை பார்த்தீங்களா, கோகினூர் வைரம் தான் அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னமோ தெரியல. அப்போ இந்த கற்களை ஒவ்வொன்றாக பதிப்பாராம். கிரீடத்தை கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நீ போன பிறகு தான் அந்த கிரீடத்தை வைப்பார். அப்போ அந்த கிரீடத்தில் ஒவ்வொரு ஸ்டோனாக இது இத்தனாம் தேதின்னு வச்சுருக்கார். அப்போ இந்த கிரீடத்தில் வச்சுட்டு நீ வாங்கின பிறகு இந்த கிரீடத்தை பார்த்து அழகை பார்த்து ரசித்துட்டு கேட்கும்போது ஒவ்வொரு கல்லும் பேசுமா. ஆனால் அது ஜீவ கிரீடம். ஒரு அல்ல சொல்லுங்களேன், ஜீவன் உள்ள கிரீடம். நான் நினச்சிக்கிட்டது, என்னோட கற்பனை. அது இனி இந்த பாடுகளில் பல்வேறு நடந்து போன பொழுதும் கர்த்தரை மறுதலிக்காமல் உறுதியாய் பிடித்து கொண்டு அவருக்காக சோதனையை சகித்து வந்ததினாலே அன்றைக்கு இந்த கல்லை எண்ணெய் பாலிஷ் பண்ணி இந்த கிரீடத்தில் வைத்தார். நீ இத்தனாவது வருஷம் இத்தனாவது மணிக்கு இந்த தேதியில் நீ இன்ன காரியத்தில் என்னை மறுதலியாமல் நின்றபடினால் அப்போ இந்த எண்ணெய் வைத்தார்னு எஸ்பி சொல்லும், இந்திரன் சொல்லும், படிகை பச்சை சொல்லும், கோமேதகம் சொல்லும், வைரம் சொல்லும், வைடூரம் சொல்லும். அப்படி கற்களையாக ஆண்டவர் பதிச்சு வச்சுருப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள்.
சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாடாத ஜீவ கிரீடத்தை, மகிமையின் கிரீடத்தை, அதோ நீதியின் கிரீடத்தை பெறுவான். அப்போ துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் மகிழ்ச்சி நிரப்பும். என்ன துன்பம்? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னத்தை கடந்து வந்திருக்கீங்களா? தீயையும் தண்ணீரையும். எனக்கு சில வேளைகளில் சிலருடைய முகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு உற்சாகம் வந்துடும். எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லேயே அன்பு தம்பி டேனியலை பார்ப்பேன். அவர்கிட்ட பர்சனலாக பேசவே மாட்டேன், பர்சனல் காரியத்தை ஒன்றுமே பேச மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய இழப்பு, சோதனை. ஆனால் அவர் சிரிச்சுக்கிட்டே எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட எப்படி நின்னாரோ அதே மாதிரி வந்து தோத்துறானே சொத்திரம் இது செய்யட்டுமா வச்சுட்டு போயிடுவார். அவ்வளோதான். அவன் பேரன் தான் வந்து கொஞ்சிக்கிட்டு குழாவிட்டு விளையாண்டுக்கிட்டு இப்போ அன்றைக்கி வரலையா அவர், அப்போ அவர் தான் வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பார். நான் நினைப்பேன், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார், ஊழியம் செய்தார், லேட்டாக தான் திருமணம் நடந்துச்சு, அற்புதமான ஒரு மனைவி ஆண்டவர் கொடுத்தார், குணசாலியான ஒரு பெண், கர்த்தருக்கு பயந்தவள், காலேஜுக்கு படிக்க வச்சார், காலேஜ் முடிஞ்சு அந்த ஸ்டாப்பில் உள்ளே நிற்கிற பொண்ணு, 2 பைக்காரங்க இந்த வீல் பண்ணுறானுங்கள், இந்த 2K கிட்ஸு. அதை நான் சொல்லுவேன், உலகத்திலேயே மிருகங்களை பார்த்தால் கூட நான் பயப்பட மாட்டேன், ஆனால் இந்த 2K கிட்ஸுங்கிற பசங்களை பார்த்தா கொஞ்சம் பயம் வரும் எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு உணர்வு கிடையாது, ப்ரோக்ராமிங் பண்ணணும், வீல் பண்ணுறது, தாய் தகப்பன் மேலே பாசம் வைக்கணும்னு சொன்னப்போ தான் அப்படியா பாசம் 5 நிமிஷம் போதுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ 2 பேர் போட்டி போட்டு பைக் ரேசிங்கா வீலிங்கா, அதுக்கு என்ன பேர், ரேசிங்கா. அங்கேருந்து ஒருத்தன் வர்றான், முதல்ல போட்டி போட்டு வர்றான், வந்து உள்ள பஸ் ஸ்டாப்புக்குள்ளே நிற்கிற பொண்ணை அடித்து ரோட்டில் தூக்கி போட்டு போகிறான், அடுத்த வந்து அந்த பொண்ணு மேலே ஏறிட்டு போகிறான். 28 நாட்கள். எவ்வளோ நாள் இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில்? 28 நாட்கள் இருந்தால். நானும் போய் பார்த்தேன் ஐசியூவில் நினைவே திரும்பவில்லை. அப்புறம் வந்து ஒரு சாதாரண ஒரு ஊழியர், ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் இருக்கிறவர், பெரிய ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் வச்சு என்ன பார்க்க முடியும்? நானும் டாக்டர்களை பார்த்தேன், பாவம் ஒரு ஊழியக்காரர் பார்த்து செய்யுங்க. என்ன 22 லட்சம் ரூபாய்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கும் இங்கும் உதவி செய்து காப்பாற்றி விடலாமா என்று கடைசியில் மரித்து போனாள். சரி, இவ்வளோ பெரிய மரணம். நான் சொன்னேன், டேனியலுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு வார்த்தைக்கு தெரியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஆறுதல் சொல்ல தெரியாது, யாருக்குமே தெரியாது, யாருக்கும் வார்த்தைகள் இல்லை. அந்த ஆறுதல் யார் கொடுக்கணும்? கர்த்தர் தான் கொடுக்கணும். அப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க தம்பி, எதுக்குமே இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏன்னு கேட்க உரிமையும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தையும் இல்லை, கர்த்தர் உங்களை தேற்றுவார், அவ்வளோதான். இதுதான் தண்ணீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆண்டவரே, நாங்கள் நெருப்பிலே கடந்து வந்திருக்கிறோம், தீயிலே கடந்து. இன்றைக்கி கர்த்தர் ஊழியம் செய்கிறாரு, தினந்தோறும் ஆஃபீஸ் பார்க்குறாரு, அவருடைய வேலையை அவர் செய்கிறாரு, பிள்ளையை வளர்க்குறாரு, சந்தோஷமாக இருக்கிறாரு. அந்த துக்கத்தை மறந்து வாழக்கூடிய ஆற்றலை தெய்வம் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நல்ல மனைவி, அதாவது கணவன் மனைவி உறவுங்கிறது புனிதமானது, அது ரொம்ப ஐக்கியமானது, அது யாருக்கும் விளங்கி கொள்ள முடியாத ஒரு உறவு. சண்டை இருக்கும், சமரசம் இருக்கும், ஊடல் இருக்கும், கூடல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் 2 பேரும் கடைசி வர ஒருத்தர் நேசித்து வாழ்வார்கள். இதில் இவள் குணசாலியான பெண். இந்த குணசாலியான பெண்ணை விட்டுட்டு அகால மரணம் அடைந்திருக்கலாம், அதையும் சகித்து கொண்டு மறுபடியும் அந்த கர்த்தருக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது பாருங்க. அங்கே தான் தெய்வம் அவருக்குள்ள இருக்கிறார் அர்த்தம். கைகளை தட்டி, ஆண்டவருக்காக நான் மறுபடியும் வேலை செய்வேன், அவருக்காக ஊழியம் செய்வேன், அவர் கொன்று போட்டால் அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. பக்தன் சொல்கிறான், வீணை மேல் வீணை வந்தாலும் பெஞ்சாதி பிள்ளை மித்துரு சற்றுருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும்
மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான படுநோவு மிகுந்தாலும் மட்டிலா வறுமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடுநோவு மிகுந்தாலும் மட்டிலா வறுமைப்பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் வினைமேல் வினை வந்தாலும் பெண் ஜாதி பிள்ளை மித்துரு சிநேகிதன் சத்ரு ஆனாலும் மனையோடு கொள்ளை போனாலும் வானம் இடிந்து தலைமீது விழுந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சியோன் மலையின் இரட்சகனை மறவாதே. வேதனை சாஸ்திர பாடின அற்புதமான பாட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்பொழுது சோதனையோடு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். ஒருவனையும் ஒரு காலம் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கர்த்தர் எங்களை நல்ல தேசத்திலே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். என் பலன் ஒடுங்கும் போது கர்த்தாவே என்ன நீர் கைவிடாதிரும். என் பலன் ஒடுங்கும் போது ஆண்டவர் நம்ம சமூகத்திலே நமக்கு பலன்கள் எல்லாம் எப்பொழுதும் ஒரே போல இருப்பதில்லை. வயது ஆக ஆக நம்முடைய பலம் குன்றி போகிறது. பிள்ளைகள் கைவிடுவார்கள், மனைவி கைவிடுவாள். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, மூலையில் தின்னுட்டு கிடக்க வேண்டியதானே அப்படின்பா. ரிட்டையர்டு வந்து வர ராஜோபச்சாரம் இருக்கும். ரிட்டையர்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு திண்ணை தான், ஒரு மூலையில் உடங்கி கிடக்க வேண்டியதான். அம்மாவும் பிள்ளைங்களும் கூட்டணி அமைச்சிருவாங்க. உங்கள் அப்பா அந்த காலத்து எங்களை படுத்தின வார்டு இருக்கே சொல்லவா வேணும். எங்கள் அப்பா கிளியை வறுத்து பூனை கையில் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாரு. இவன் என்னாட்டம் போட்டான். ஐயா உங்களை நான் வளர்க்கப்பட்ட பாடுன்னு. யார் பணத்தில் வளர்த்த? அவன் பணத்தில் தான். அவன் அப்படின்னு சொல்கிறியே, அவன் பணத்தில் தான் வளர்த்த, அவன் சம்பாத்தியத்தில் தான் வளர்த்த. அப்பா என்றைக்குமே தான் செஞ்சதை சொல்லி காட்டவே மாட்டார். அம்மா எப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார். 10 மாதம் பெத்த வயிறுடா, 10 மாதம் சுமந்த வயிறு, 10 மாதம் சுமந்த வயிறு. எல்லாருக்கும் வந்து 12 மாதமாக சுமந்தாங்க, இல்லை 8 மாதம் தான் சுமந்தாங்களோ குறைப்பிரசவமா. பெண்களுக்கு நீதி அது. நான் என்ன சொல்கிறேன், உங்களை உயர்த்தி கணவனை அப்பாவை தாழ்த்தாதீங்க. 2 பேருக்கும் சரிசமமான உரிமை கொடுங்க, அவ்வளோதான். 2 பேரும் இம்பார்ட்டண்ட். ஒரு பிள்ளைகளுக்கு தாயும் வேணும், தகப்பனும் வேணும். தாயும் தகப்பனும் அவங்களுக்கு 2 கண்கள் போல். இந்த பொம்பளை பிள்ளைகளும் அப்பா பைத்தியமாக இருக்குங்க பாருங்கள். உலகத்திலே எனக்கு பிடிச்சது எங்கள் அப்பா தான் சொல்லுங்கள். பார்த்துருக்கீங்களா? பொம்பளை பிள்ளைங்க அப்படி தானே சொல்லும். இந்த பயக மட்டும்தான் அப்பனை கண்டா பிடிக்காது. அப்பா தானே கண்டிச்சுக்கிட்டே இருப்பார். உன் புருஷன்கிட்ட சொல்லுவே பார்த்துக்க, எங்கள் லைனில் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு நாளைக்கு போட்டு தள்ளிடுவேன். யாரை? அப்பனை. சிலருக்கு நல்ல தகப்பன் அமைவது உண்டு, சிலருக்கு மோசமான தாய் அமைவது உண்டு. தாயை விட பேய் அமைகிற எத்தனையோ குடும்பத்தை நான் பார்த்துருக்கிறேன். பெற்ற பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிற தாயை நான் பார்த்துருக்கிறேன். இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் பார்க்காட்டி இனிமேல் பாருங்கள்.
எங்கள் ஊர் பக்கம் கிராமத்தில் சொல்லுவாங்க, 10 ஊர் தகப்பனும் 1 ஊர் தாயும். ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு தாய் 10 குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி விட்டுருவா. ஒரு மனைவி இல்லைட்டால் அந்த கணவன் 2 குழந்தைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் மனைவி இழந்து 4 பிள்ளைகளை நன்றாக வளர்த்த தகப்பன்மார்களையும் நான் பார்த்துருக்கிறேன், கல்யாணமே பண்ணிக்காமல் கடைசி வரை. எனவே தான் சொல்கிறேன், 2 உங்களுக்கு 2 கண்ணு தான். ஒரு அல்லேலூயா. 2க்குமே அன்பு மேலேயும் கீழே இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. 2 பேருக்கும் ஒரே அன்பு தான். தகப்பனுக்கும் தாய்க்கும் அவர்கள் தன்னலமற்ற அன்புடையவர்கள். சுயநலமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க வாழ்கிறதெல்லாம் யாருக்காக வாழ்வாங்க? பிள்ளைகளுக்காக வாழ்வார்கள். நம்ம வாழ்க்கையில் பலன் ஒடுங்கும் பொழுது, நம்முடைய ஆரோக்கியம் குறையும் பொழுது, வயது மூப்பு காரணமாக வரும்பொழுது பக்தன் கெஞ்சிரான், என் பிள்ளைங்க என்னை கட்டாயம் கைவிட்டுருவாங்க, என் மனைவி கைவிட்டுருவா, என்னை சுற்றி இருக்கவங்க கைவிடுவாங்க. ஆண்டவரே, என்னை நீ கைவிடாதிரும். கைகளை தட்டி, என் பலன் ஒடுங்கும் பொழுது கர்த்தாவே நீர் என்னை கைவிடாதிரும். நம்ம வாழ்க்கையில் அந்த பலத்திலே தான் நான் இத்தனை 41 வருஷங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. யாரையும் ஒருத்தரைத்தான், குறிப்பிட்ட ஒரு நபரை நம்பி நான் வாழவும் இல்லை, வாழ போகிறதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நான் கர்த்தருடையவன். அதன் நேரத்தில் தேவன் தூதர்களை அனுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எல்லாவற்றிலும் மனரமியமாக இருப்பேன், எல்லாவற்றுக்கும் சந்தோஷப்பட்டுக் கொள்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியும், நான் கடந்து வந்த பாதையிலெல்லாம் கர்த்தர் என்னை எப்படி நடத்தி வந்திருக்கிறார். யாரையாவது ஒரு தூதனை அனுப்புவார், எனக்கு யாரையாவது ஒரு நபரை அனுப்புவார், யாரையாவது ஒரு அனுப்பி என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. எனவே நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவார். பக்தியுள்ள பிஷப் ஒருவர் இருந்தார், நன்றாக ஊழியம் செய்தார். வயது மூப்பு காரணமாக கடைசியில் மரண தருவாய் வந்தார். அவருக்கு கடைசி மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறது. யார் நான் மனைவி யாருன்னு தெரியல, பிள்ளைங்க யாருன்னு தெரியல, பேர குழந்தைங்க யாருன்னு தெரியல, யார் வந்தவங்க யாருமே யார் என்று தெரியவே இல்லை. அப்போ அவருடைய நண்பர் ஒருவர் வந்தார். அவர் ரெவரண்ட். அவர் கேட்டார், ஐயா என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டார். தெரியலனாரு. அவங்க அந்த மறிக்க போகிற பிஷப்புடைய மனைவியை கூப்பிட்டு இவங்களை தெரியுதா? தெரியலைனார். பேரப்பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு கேட்டார், இவங்களெல்லாம் தெரியுதா? தெரியுதானாரு. ஒருத்தரே தெரியலன்னார். கடைசியில் இவர் கொஞ்சம் கோபத்தோடு தான் கேட்டார், ஏசுநாதரை தெரியுமா அப்படின்னு கேட்டார். கண்ணு மூடி இருந்துச்சு. சட்டுன்னு திறந்தார். அவரை தெரியாமல் இருக்குமா ஐயா? அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு தானே இவ்வளோ சந்தோஷமாக படுத்திருக்கேனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. கைகளை தட்டுங்களே. நம்முடைய இதயம் முழுவதும் அவரை வைத்துக் கொள்ள வேண்டும். இரத்த நாளங்கள், திசுக்கள், ஹார்மோன்ஸ் எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய மகிமை, இரத்தத்தின் மகிமை ஓடுவனால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச. மயக்க நிலைமையில் நம்ம அவரை மறக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எந்த மயக்கம் அல்லது ரொம்ப சீரியஸாக இருக்க நோயால் கூட கை வலிக்குது அப்படி சொல்ல தெரியும். பார்த்தீங்களா? கையே வலிக்குது, இந்த விரலை இழுத்து விடுங்க, கால் வலிக்குது, மற்றதும் ஞாபகம் இருக்காது, கால் வலிக்குது அப்படிமா. அப்போ தான் காலுங்கிறது அவனுக்கு தெரியுது, தன் கைங்கிறது அவனுக்கு தெரியுது, தன் விரலுங்கிறது அவனுக்கு தெரியுது. அதே போலதான் இயேசு நம்முடைய ஆவியோடு, ஆத்மாவோடு, சரீரத்தோடு ஒன்றிவிட்ட ஒருவராக இருக்கணும். கையை தட்டுங்களேன். எப்பவும் அவர் இருக்கிறார் ஏன் கூட. அது இருக்குமானால் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டீர்கள், நீங்கள் ஒரு முடிவை எடுக்க மாட்டீர்கள். ஏசாயா 46:4 சொல்லுகிறது, முதிர் வயது வரை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன். சங்கீதம் 94:19 சொல்லுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. என் உள்ளத்திலே துன்பங்கள், விசாரங்கள் வரும் பொழுது உம்முடைய ஆறுதல் வசனம் என்னை தேற்றுதுப்பா. அவங்க தேட்டினாங்க, இவங்க தேட்டினாங்கல்ல, உம்முடைய ஆறுதலின் வசனம் என்னை தேற்றுகிறது. இழந்து போன துக்கம், துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியான துக்கம்,
இதற்கு பதில் சொல்லுகிறார் லூக்கா 19:10. இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நான் இழந்து போனதை தேடுறேன், உன்னை ரட்சிக்கிறேன், மறுபடியும் தர்றேன். கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. யோபுடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட காரியங்களில் பாடுகளை பட்டான், என்ன சோதனைகளை பட்டான், என்ன வேதனைகளை பட்டான். கடைசியாக 42:2-42:5 சொல்லுகிறான், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிற கைகளை தட்டி என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், என் கண் உம்மை இப்பொழுது காண்கிறது. அவன் பாடுகள் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு சாம்பல் மேட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதே சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்கள் அவர் பூமியை நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும் கைகளை தட்டி. என்ன நம்பிக்கை பாருங்க. நீங்கள் அப்படி சொல்லி பாருங்க, இந்த துன்பமெல்லாம் எனக்கு சற்று காலம்தான், துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாக கர்த்தர் என்னை மகிழ்ச்சியால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார். என் வெட்கத்துக்கு பதில் இரட்டத்தினையான கர்த்தர் பலனை கொடுப்பார். நான் மகிழ்ந்து சந்தோஷமாயிருப்பேன். ஆண்டவர் இந்த பூமியிலேயும் சந்தோஷமாக வைப்பார். பரலோகத்துக்கு கண்ணை மூடும் பொழுதும் பரலோக ராஜ்யத்தில் அவர் உத்தமமான ஒரு இடத்தை எனக்கு கொடுக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. தேவன் இந்த உலகத்தில் ஒரு நாள் கைவிட மாட்டார். யோபு 30:16 சொல்லுகிறது, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது என்று யோபு கதறுகிறான். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஏன் இந்த பிரச்சனை? எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. முடிவிலே விளங்கும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஏனெனில் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், எனக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக செய்தார். 1978 அந்த வருஷம் நினைக்கிறேன். அப்போ நான் தமிழ்நாட்டில் நான் படிச்சுட்டு சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா இந்த கோட்டையம் பக்கத்தில் இருந்தார், பேரிமேடு அந்த பக்கத்தில். நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அங்கே பஸ் ஏற்றி விட்டாங்க. குமிழின்னு ஒரு இடம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குமிழியில் ஒரு செக் போஸ்ட், அந்த பக்கம் தமிழ்நாடு, செக் போஸ்ட் இந்த பக்கம் தமிழ்நாடு, செக் போஸ்ட் அந்த பக்கம் கேரளா. அப்போ நான் பஸ் ஏற வந்தேன். கரெக்டாக நான் போகிற ஊருக்கு வேண்டிய பஸ் நின்றுச்சு. ஏற போனேன். எனக்கும் என்னமோ உள்ளூர் ஒன்று சொல்லிச்சு. அதில் பஸ் ஏறப்போவே ஃபுல்லாகிடுச்சு சார், ஃபுல்லாகிடுச்சுப்பா தம்பி, அடுத்த பஸ்ஸில் வா அப்படின்ட்டாங்க. அண்ணே ஒரு சீட்டு அந்த இருக்கலாண்ணே, ஏற்ற முடியாதுப்பா அப்படின்ட்டு போயிட்டான். எனக்கு கோபம் வேறு, ஏறலையேன்னு நின்றுட்டேன். அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் இன்னொரு பஸ் வந்துச்சு, ஏறிட்டேன். எனக்கு சீட்டு கிடச்சி போயாச்சு. இப்போ பஸ் போகுது, எங்கே பஸ் போகுது? எனக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போன பஸ் இருக்குல்ல, அது போனால் 2வது ஹேர்பின் பெண்ட்டோ 3வது ஹேர்பின் பெண்ட்டில் அப்படியே கீழே அப்படி சாஞ்சி அந்த பஸ்ஸில் எத்தனையோ பேர் மறித்து போனார்கள். அப்படி பஸ் இப்படி கிடக்குது ரோட்டில், பஸ்ஸுக்கு அடியில் நிறையா பேர் ஆட்கள் கீழே கிடக்கிறாங்க, பஸ் அதுக்கு மேலே கிடக்குது. அதில் ஒரு ஆங்கில இந்தியன் இன்னைக்கும் மறக்க முடியாது, அவருடைய அக்கா இறந்து போயிட்டாங்க. அந்த அக்கா மகனும் அவளுடைய தங்கச்சியும் உட்காந்து அந்த பஸ்ஸை கையை வச்சு தூக்குறாங்க, அழுதுகிட்டு. ஐயோ எங்கள் அக்கா துடிக்கிறாங்களே உள்ள அப்படின்னு தூக்கி பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய பஸ்ஸை எல்லாரும் தூக்க முடியுமா? அப்போ தான் நினச்சேன், அப்போ ஆண்டவர் இல்லை என்கிட்ட, ஆண்டவருக்குள்ள நான் இல்லை, நான் ரட்சிக்கப்படலை. அதுக்கப்புறம் தான் தெரியும், தெய்வம் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடை வந்துச்சுன்னா இது ஏன் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க, இதை விட பெஸ்ட்டு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். இல்லையா சொல்லுங்கள். ஏன் இது நடக்கலைன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் நன்மைக்கு அது இதை விட பெரிய ஆபத்துலேருந்து இதை தொட்டால் உனக்கு நஷ்டம் வந்துடும் தெரியும், அதனால கர்த்தர் தடை பண்ணியிருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் வருமுன் உங்களை காக்கிறவர், வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், மகிமையினால் நிரப்புகிறவர். எஸ்ஏ 60:22 சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் காரியங்களை தீவிரமாய் நடப்பிப்பவர். கர்த்தருடைய வேளை வந்துவிட்டால் யாரும் அதை தடுக்க முடியாது. அப்போஸ்தலர் 27:8 சொல்லுகிறது, அதிக வருத்தத்தோடு நாங்கள் தண்டு வலித்து எந்த துறைமுகத்துக்கு வந்தோம்? நல்ல துறைமுகத்தை வந்து சேர்ந்தோம்.
நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சாபங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே முடிய போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் நம்ம தேவனை துதிப்போம். ஆண்டவரே, எங்கள் துன்பத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீர் அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கோடா கோடி நன்றி என்று சொல்ல போகிறோம். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்களுக்கு அதிசயத்தை செய்யும், உங்களை தாங்கும், உங்களை விடுதலையாக்கும். மகிமையின் கரத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். நீங்கள் துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் மகிழ்ச்சினால் கர்த்தர் நிரப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு முன்னை சூழ்ந்திடினும் வியாகுலம் முன்னை நெருக்கிடேனும் நேசரத்தம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். நேசரத்தம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போனான் காற்றிடுவேன் என்றனரே. கண் விழி போனான் காற்றிடுவேன் என்றனரே. மாயையான இந்த லோகமாதில் மாய்ந்தடியும் இந்த மாந்தரன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேசர்தானே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேசர்தானே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோட தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. அவரை பார்த்து கொண்டு ஓடுவோம். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் துன்பத்தினுடைய நடந்தால் உடைய வலதுகரம் என்னை உயிர்ப்பிக்கும். யாரையாவது அனுப்புவார், நமக்குன்னு யாரையாவது அனுப்புவார். நீதிமொழிகள் 17:17, 18:24 சொல்லுகிறது, தன் சொந்த சகோதரனிலும் அதிகமாக நேசிப்பவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. உண்மையாய் அன்பு கூறல அங்கும் இங்கும் இருப்பார்கள். யாரையாவது அனுப்புவார். நமக்கென்று யாராவது தேவர்களைப் போல மனிதர்களை அனுப்புவார். நீங்கள் மனம் கலங்காதிருங்கள். நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, கை தூக்கிவிட யாரும் இல்லை, யோசனை சொல்ல யாரும் இல்லை, நமக்காக நம்மை பொறுப்படுத்திக் கொள்ள, நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ள யாரும் இல்லை. கலவலையே படாதீர்கள். யாரோ ஒரு தூதனை அனுப்புவார், மகிமையினால் நிரப்புவார். நீங்கள் அவரை நம்புவது உண்மையானால் காத்திருக்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினை பலனும் கொடுப்பாராம். எஸ் 61:7 வாசிக்கிறேன். வாசிக்கலாமா? 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டு. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அப்போ வெட்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். சொந்தக்காரங்க மத்தியில், எதிரிகள் மத்தியில் வெட்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். வெட்கத்துக்கு பதில், அவமானத்துக்கு பதில், நிந்தைக்கு பதில் என்ன செய்ய போகிறாரா? 2 மடங்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் வீட்டில் 5 பெண் குழந்தைங்க, நான் ஒரு பையன்.
எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பையனை அப்படியே உருகி உருகி வளர்த்துருப்பீங்களாம்மா அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒன்றுனாலும் உலக்கையை கொண்டு அடித்து வளர்க்கணும்பாங்க. ஒன்றுனாலும் உலக்கையை கொண்டு அடித்து வளர்க்கணும். அடினாலும் உங்கள் வீட்டடி எங்கள் வீட்டடி இருக்காது. நானும் சாமானியப்பட்டவன் இல்லை. இப்போ நிற்கிற பிரதர் பார்த்துடாதீங்க நீங்கள். குறும்புனாலும் குறும்பு, செம குறும்பு. எங்கள் அம்மா ரொம்ப கான்வென்ட்டில் படித்தவங்க, ரொம்ப டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவாங்க. எதுக்குனாலும் ஒரு உப்பு டப்பா கீழே கொட்டுவாங்க, நீல் டவுன் அப்படிம்பாங்க, பெரம்பெடுப்பாங்க, அட்டி 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 பிரித்து எடுத்துருவாங்க. இப்போ என் தாயார் மிகவும் கண்டிப்புடன், கொடூரமான தாய் என்று நான் நினைத்தேன். இந்த தாயுடைய வளர்ப்பு தான் பின்னாளில் இவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்துக்கு உதவியாக இருந்தது. கைகளை தட்டி அவ்வளவு குறும்பு, அவ்வளவு சேட்டை. நம்ம ஆண்டவர் நம்மை உருவாக்குற விதமும் அப்படித்தான். மார்ட்டின் லூத்தர் அவரை கைது செய்வதற்காக போலீசார் வந்தார்கள். அவர் இருக்கும் வீட்டை அணுகினார்கள். சுற்றி அவரை கைது செய்வதற்காக முடிவெடுக்க பொழுது அந்த வீட்டை சுற்றிலும் வெண் வஸ்திரம் தரித்த தேவதூதர்கள் நிற்பதை கண்டார்கள். நாம் இவரை கைது பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் போயிருக்கோம், அவருக்கு பாதுகாப்புக்கு நிறையா பேர் நிறுத்தி வச்சிருக்காரு, இப்போ அந்த கைது செய்ய முடியாதுன்னு திரும்பி போயிட்டாங்களாம். உங்களை சுற்றிலும் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அவமானத்துக்கு பதில், வெக்கத்துக்கு பதில் இரட்டத்தினியான பலன். உங்களை சத்துரு அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பான் பாருங்கள், கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற பண்ணுவார். உங்களை சத்துரு கொண்டு குழியில் தள்ளணும்னு நினைப்பான், கர்த்தர் தூக்கி எடுத்துருவார். குழியில் போட்ட யோசேப்பை பார்வோன் தேசத்தில் கொண்டு போய், அந்நிய தேசத்தில் மேய்ப்பர்கள் பார்வோனுக்கு அருவருப்பானவர்கள், அவர்கள் மத்தியிலே யோசேப்பின் அப்பா யாரு? யாக்கோப்பு பார்வோனை ஆசீர்வதிக்கிறான். கையை தட்டுங்களேன். ராஜாவை போய் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ தெய்வம், நீங்கள் அவமானப்பட்ட அதே இடத்துல நீங்கள் சிறைக்கு போனீங்க. போத்திபாவுடைய மனைவி அவன் மீது குற்றம் சுமத்தி அன்பாண்டமாக உள்ள தள்ளுறா. அந்த தேசத்தில் அத்தனை பேருக்கும் படி அளக்கிறவனாய் கர்த்தர் வைத்தார். கைகளை சட்டி ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படி செய்வார். வெக்கத்துக்கு பதில். சங்கீதம் 40:17 சொல்லுகிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மீது நினைவாகவே இருக்கிறார். ஏசாயா 50:7 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று. சங்கீதம் 119:22 சொல்லுகிறது, நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். என்னத்தை அகற்றணுமா? நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நேற்று பாருங்கள், கரூரில் கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். நடிகர் வராருன்னு அவரும் வந்தார். அவரை பார்ப்பதற்கு கூட்டம் என்ற குழந்தைகளோடும் குட்டிகளோடும் கர்ப்பிணி பெண்களும் ஓடி வராங்க. ஒரே வார்த்தை எனக்கு பல வருஷங்களாக இருக்குது இந்த தமிழ்நாட்டை குறித்து, சினிமா நடிகர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இடத்த நான் வேறு எங்கேயும் பார்த்ததே இல்லைப்பா. அவங்கள நல்லவங்க கெட்டவங்கலாம் பேச வரல நான். ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்? கடவுளா? இல்லை ஆசீர்வாதம் வருது அவனுக்கு? உன்னை போல ஒரு சாதாரண மனுஷன், சாமியாரை கூட பார்க்க வேண்டான்றேன். 39 உயிர்கள் இன்னைக்கு காலைக்கு வர இறந்துட்டாங்க. 39 குழந்தைகள்லேருந்து எல்லாரும், 4 அல்ல 16 குழந்தைகள், 16 குழந்தைகள். இதை யார் திரும்பி கொடுக்கிறது? அவர் உடனே கிளம்பி போயிட்டார் சென்னைக்கு. முதலமைச்சர் வந்தார், அவர் வராரு. இனி கொடுக்க முடியுமா? அரசியல் என்ற போர்வையில் இந்த பொய்யான வாக்குகளுக்கு, பொய்யான வாக்குறுதிகளை, ஸ்பீச்சு, சாமர்த்தியமான டயலாக்ஸு, இதுக்கு மக்கள் மயங்குறாங்க. இந்த மயக்கத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆக வேணும். எனக்கு
அந்த வந்த நடிகர் மேலே கோபம் இல்லை, வேற யார் மேலே கோபம், இந்த போன மக்கள் மேலே இன்னும் கோபம் தீரவே இல்லை. அப்புறம் அழுதுகிட்டு கிடக்கிறாங்களே, மகன் போயிட்டான், ஏன் மகனை கூட்டிகிட்டு வந்த, உன் மகனை எதுக்கு இப்படி உருவாக்குற? இதுக்கு தான் எங்கள் அம்மா பற்றி பேச வந்தேன், டைவர்ட் ஆயிடுச்சு. சிறு குழந்தைகளையே உன் பிள்ளை எப்படி சொல்லி வளர்க்கணும். இது சினிமா, அது பொய், அது நிழல், அது கதை, ஸ்கிரிப்ட், பணம் வாங்கி நடிக்கிறவர்கள், அதெல்லாம் அதே கேரக்டரில் அவங்க இருப்பாங்கன்னு நம்பாத, பொழுதுபோக்கு பார்க்குறதே அதோட விட்டுரு அப்படின்னு தாய் சொல்லி கொடுத்துருக்கணும். தாய் சேர்ந்துல வர்ற அந்த நடிகரை மட்டும் நான் சொல்லலை, எல்லா நடிகரும் அப்படித்தான். சில நல்ல நடிகர்கள் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன் சினிமாக்காரனால் நம்பாதப்பா. அந்த காலத்தில் எம்ஆர் ராதன் ஒருத்தர் இருந்தார், அவர் அப்பமே சொல்லிட்டார், ஏய் எங்களெல்லாம் நம்பாத, நாங்கள் நடிப்போம், நடிப்போட முடிச்சு பார்க்குறியா ரசிக்கிறா போயிரு. இந்த சினிமாவில் இருக்கிறது மாதிரியே இவர் நிஜ வாழ்க்கையில் இருப்பாருங்கிறது தான் தப்பு. இந்த நாட்டை ஆண்ட நல்ல தலைவர்கள்லாம் போய்விட்டார்கள். நமக்கு தலைவர்களாக இருந்து இந்த தேசத்துக்காக தியாகம் பண்ணவங்களாம் போயிட்டாங்க. இனி உள்ள மக்களாவது விழிப்பு உணர்வு அடையுங்கள். வெறும் காசுக்காக ஓட்டு போட்டுறாதீங்க, பேச்சுக்கு 10 மயங்கி ஓட்டு போட்டுறாதீங்க, கபடான அறிவிப்புக்காக நான் 5 ரூபா தரேன் 10 ரூபா தரேன் அதுக்கும் ஓட்டு போட்டுறாதீங்க. உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் தலைமுறை மீதும் அக்கறை உள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தேசத்தில் சமாதானம் இருக்கணும், எல்லோரையும் ஒரே போல நேசிக்கணும். மக்களுக்கு ஒன்று என்றால் அரசன் அழணும், ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு வேணும். நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க, இமோஷனலாக ஏதாவது முடிவெடுக்காதீங்க. இவ்வளோ பேர் போகிறதுக்கு என்ன ரீசன்? அவர் யார், கடவுளா? இல்லையே. இறைவனா? இல்லையே. போனாலும் ஆசீர்வாதங்களை சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு போயிருக்கலாம். சாமியா? திரையில தான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் தினம். அப்படி போய் அடித்து முண்டி அடித்து சாவன்னு நினச்சேன். ரொம்ப கோவங்க எனக்கு, மக்கள் மேலே தான் கோவம், வேறு ஒன்றும் இல்லை. அழுகையாக அழுது, நைட்டு கண்ணீர் வந்துச்சு, காலில் கண்ணீர் வந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெத்த தாயில் துடிக்கிறாங்க. ஏன் போன, ஏன் அனுப்புன? சின்ன வயசில் சூடு போட்டுறணும் பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் தவறு என்று சொல்லி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அண்ணன். இந்த கட்சி அந்த கட்சியை குறை சொல்ல, அந்த கட்சி இந்த கட்சியை குறை சொல்ல, எல்லாம் வாரவன்லாம் அது மற்றவங்களை குறை சொல்லி வந்துட்டு இவன் நல்லா ஆள்றானா அது இல்லை. மக்களுக்கு தான் உணர்வு வேணும். அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கட்டும். அந்த குழந்தை இழந்து, தாயை இழந்து, சகோதரர்களை இழந்து தவிக்கிற அந்த கரூர் மக்களுக்கு அந்த மந்திரி ஒருத்தர் வந்து பயங்கரமாக அழுகிறார். அந்த ஊருக்காரர்களுக்கு யார், கல்வித்துறை அமைச்சர் யாருப்பா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தானே, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அப்புறம் இன்னொரு அமைச்சர், முன்னாடி அமைச்சர் இருந்தார் யார், செந்தில் பாலாஜி அவர்கள். 2 பேரும் சத்தம் போட்டு அழுகிறாங்க. அந்த அன்பில் பொய்யாமொழி தாங்க முடியல. சொன்னனே கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணுங்கப்பா, ஃபாலோ பண்ணுங்கன்னா எத்தனை தடவை சொன்னோம். எங்களை அரசியலுக்காக நாங்கள் சொல்கிறோன்னு நினச்சிங்களே, இப்போ பார்த்தீங்களா? அவர் வளர்ந்துடக்கூடாதுங்க, பொறாமையில் பேசுகிறோன்னு சொன்னீங்களே, இப்போ பார்த்தீங்களா நிலைமைய? அழுகிறார். எனக்கு இப்படி ஒரு மந்திரி அழுது நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். முதலமைச்சர் அழுகிறாரு. எல்லா தலைவர்களும் சோகம், அவங்க எல்லா கட்சிக்கு சேர்ந்தவங்களுக்கும் பயங்கரமான துக்கம். இது துக்கம் தானே. குழந்தைங்க சாகிறது யாராவது ஒரு கல்லஞ்சம் கூட பொறுத்துட்டு இருப்பானா? மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரட்டும். மனுஷங்களை நம்பாதீங்க, உங்களை ஆளுகிறவர்களை நம்பாதீர்கள். இறைவன் ஒருவரை தவிர யார் மேலும் அதிக பற்றுதல் வைக்காதீங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கடவுள் ஒருவரை தவிர வேற யாருக்கும் நீங்க முக்கியத்துவம் கூடாதீங்க. கடவுள் ஸ்தானத்தில் எந்த மனுஷனையும் வச்சு பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க சபிக்கப்பட்டவர்கள். இறைவனுடைய ஸ்தானத்தை, இறைவனுடைய இடத்தை எந்த நாசில் சுவாசம் உள்ள மனுஷனுக்கோ சாமியாருக்கோ என்னை போல ஊழியர்களுக்கோ கொடுக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொடுக்கவே கூடாது. இறைவன் மகா பெரியவர். கைகளை தட்டி அவர் எந்த வார்த்தையிலும் அடக்கவே முடியாது. எந்த மனுஷனுடைய உருவத்திலையும் அடக்க முடியாது. எந்த மனுஷனுடைய குணத்துக்கு ஒப்பாக இறைவனுடைய குணத்தை சொல்ல முடியாது. தன்னிகர் இல்லாதவர்,
உமக்கு நிகரானவர் யார்? ஜனங்களுக்கு வேண்டி தன் உயிரையே கொடுத்தவர் என் ஆண்டவர். மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர். நான் எந்த மதத்தையும் சொல்லவில்லை. எல்லா மதத்துக்கும் ஒரு தயவான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மனுஷனை தெய்வத்துடைய ஸ்தானத்தில் வச்சு பார்க்காதீங்க. அது பெரிய சாபம். உங்க குடும்பமே சந்ததியை அழிஞ்சிடும். இறைவன் தான் உங்களை காக்கிறவர். பரம்பொருள் பராபர வஸ்து ஒரே தெய்வம். இந்த ஒரே தெய்வத்தை நம்புங்க. இறைவன் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் சொல்லுவாங்க, ஆண்டவன் கிருபையில் நல்லா இருக்கு ஐயா. என்ன சொல்லுவாங்க? ஆண்டவன் கிருபையில் நல்லா இருக்கு ஐயா. ஆண்டவர் கிருபை நம்ம சொல்லுவோம், கர்த்தர் கிருபைமோ, மற்றவங்க ஆண்டவர் கிருபைங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் தெரியுது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு இறைவன் என்று பெயர். பல பெயர்களிலே நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இறைவன் என்ற பெரும் சக்தி வாய்ந்த ஒரு மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட வல்லமை படைத்தோர் இருக்கிறார். எனவே மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தலைவனுக்கும் நீங்கள் இறைவனுடைய ஸ்தானத்தை கொடுக்காதீங்க. தயவு செய்து கொடுக்காதீங்க ப்ளீஸ். அவங்களுக்கு உயிரை திருப்பி தர முடியாது, உங்களை சுகமாக்க முடியாது, உங்களை உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் இதயத்திற்கு துக்கத்தை எடுத்து போட அவங்களால முடியாது. இதையெல்லாம் செய்கிறவர் கடவுள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இறைவன் தான் அதை செய்ய வேண்டும். அந்த கரூர் மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளை பறிகொடுத்த குடும்பத்துக்காக, தாயை பறிகொடுத்த பிள்ளைகளுக்காக, சகோதரனை ஆண் பிள்ளைகளை கொடுத்தவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. இந்த ஜனங்களெல்லாம் இந்த சினிமா நடிகர்களையும் மற்றவர்களையும் பின்பற்றி போகிறதை விட்டுறணும். பொய்யான மனுஷங்களை நம்புறதை விட்டுட்டு இறைவன் மீது நம்பிக்கை வைக்கட்டும். நல்ல தலைவர்களை அவர்களுக்கு பிடித்தவர்களை செலக்ட் பண்ணும். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்படி பைத்தியம் பிடிச்ச அலைய வேண்டான்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை தரட்டும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினான பலனை உங்களுக்கு கொடுப்பார். ரோமர் 10:11, 1 பேதுரு 4:16 சொல்லுகிறது, இறைவனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இறைவனை நம்புகிற இவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 27:6 சொல்லுகிறது, என் தாயும் என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருக்கும்படி செய்வார். ஊழியத்தில் உங்களோடு கர்த்தர் இருப்பார். தீயையும் தண்ணீரும் கடந்து வரும்பொழுது உங்களோடு இருந்தார். உங்கள் வெட்கத்திற்கு சமயத்தில் கர்த்தர் உங்களோடு உயர்த்தினார். கர்த்தருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்தீர்களானால் உங்கள் ஊழியத்தில் இறைவன் உங்களோடு இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 2 ராஜாக்கள் 2:9-10 அப்படி சொல்லுகிறது. 2 மடங்கு வல்லமையை கொடுத்து எலிசாவை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். லூக்கா 16:10 சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாக இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பிள்ளைகளை என்னை அடிமையாக எனக்கு வைத்துக்கொள்ள வேண்டும் ஒருபோது நான் சிந்தித்ததில்லை. நற்செய்தி கூட்டங்கள் நடக்கும். ஒரு 2 காவலர்கள் அனுப்புவார்கள். 5 லட்சம் பேர் வருவாங்க, 1 லட்சம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க டிசிப்ளினை அப்படியே கடைப்பிடிப்பாங்கன்னு. இப்போ நம்ம கொஞ்சத்தில் உண்மை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட காரியத்திலே அரசாங்கம் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, பெற்றவர்கள் சொல்கிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து, இந்த சட்டங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு தான் நடக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சட்டங்களுக்கும் கீழ்ப்படியணும். அதிகாரமெல்லாம் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. அரசு போடுகிற சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிறது பைபிள் வசனம். எங்கள் பைபிள் எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குது பார்த்தீங்களா? அரசாங்கத்தின் சட்டத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ஒருத்தங்க எடக்கு முடக்கா கேள்வி வைக்கிறான் இயேசுநாதர்கிட்ட, இந்த ராயனுக்கு வரி கொடுக்கிறது நல்லதா கெட்டதா, நியாயமா இல்லையா? ராயன்னா அரசாங்கத்துக்கு நம்ம டேக்ஸ் கட்டுறோம், வரி கட்டுறோமே, அது நல்லதா கெட்டதா? கடவுளுக்கு தான் எல்லாம் கொடுக்கணும்னு ஆன்மீகர் சொல்லுவாங்கல்ல. இவங்க அப்படி நினச்சாங்க. அவரை குற்றம் கண்டுபிடிச்சி உள்ள செல்லில் போடலாம், டேக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டாம், ஏமாத்தின்னு சொல்லுவான்னு நினச்சாங்க. இப்போ என்னாச்சு? அவர் சொல்லிட்டாரு, ஏன்ப்பா என்னை சோதிக்கிறீங்க, ஒரு காசை கொண்டாங்கப்பா அப்படின்னாரு. காசை கொடுத்தா அதில் பூவா தலையாக இருக்கும்ல,
இந்த சுரூபம் யாருடையது? ராயனுடையது. இந்த கையெழுத்து யாருடையது? ராயனுடையது. அப்போ இந்த பணம் யாருடைய உருவத்தை பொறுத்திருக்கிறது? ராயன் அரசாங்க முத்திரையை பொறுத்திருக்கிறது. அப்போ ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்துங்கள்ட்டார். என்ன அழகான பதில் பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ இந்த அரசுக்கு கீழ்ப்பட்டிருந்தால் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும். ஒரு அல்லேலூயா. சட்டத்திட்ட கீழ்ப்படணும். மஞ்சள் கோடு தாண்டினா 500 ரூபா ஸ்பாட் ஃபைனு. இப்போ எவ்வளவு? 500 ரூபா தானா? அப்போ ஸ்பீடாக போனால் இப்போ கேமரா வச்சுருக்காங்க, உடனே வீட்டுக்கு வந்துடுது. இல்லாட்டி எங்கே கேரளாவுக்கு போனாலும் சரி, கர்நாடகா போனால் எங்கள் வண்டி 2-3 தடவை 500 ரூபா ஃபைல். ஏன்னா நான் பெல்ட் போடலையாம், டிரைவர் பெல்ட் போட்டிருந்தார், பக்கத்தில் இருந்த நான் பெல்ட் போடலையாம். தமிழ்நாட்டில் அது பிரச்சனை இல்லை, கேரளாவிலையும் பிரச்சனை, கர்நாடகாவிலும் பிரச்சனை. உடனே அங்கே ஃபைன் அடிச்சுட்டான் 500 ரூபா. இது எங்கடா, எப்படா, எப்படிடா? அது போட்டிருக்கான், பெல்ட் போடலைன்னு போட்டான். ஃபோட்டோவோடு உட்காந்துருக்கேன், பெல்ட் போடாமல். நான் எவ்வளோ பெரிய ஆள், ஃபோட்டோவோடு வருதுங்க. நம்ம தின்னுக்கிட்டு இருந்தாலும் வரும், நம்ம உரைக்கு ஆணு குரட்டை போட்டாலும் வரும். அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது கேமரா கிச்சக்கன்னு பிடிக்குது. ஆண்டவர் அப்படித்தான் நம்ம வாழ்க்கையை பார்ப்பார். நம்ம ஆண்டோடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? சாதாரண உலக சட்டமே இதை மீறும்போது 500 ரூபா ஸ்பாட்டில் ஃபைன் போடுறானா? தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் அவர் விரும்புகிறதை செய்யாத பட்சத்தில் நீங்கள் விரும்புகிறதை செய்ய மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் விரும்பும்படி நான் நடப்பேனப்பா, என் வெட்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். எனக்கு ஆண்டவரே துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக நிரப்பும், என்னை சந்தோஷப்படுத்தும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரம். உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் நீர் எங்கள் மத்தியில் வந்ததற்காக நன்றி அப்பா. உங்கள் துன்பத்தை கண்ட நாளுக்கு சிற மகிழ்ச்சியால் நிரப்புவேன். வெட்கத்துக்கு பதில் இரட்டத்திலான பலன் வரும். உங்கள் ஊழியத்திலும் என் வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் விரும்புவதை கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. இதை நம்பி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த கரூரில் 39 பேர் மறைத்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜனத்துக்கு, என்னுடைய தமிழ் ஜனத்திற்கு ஒரு உணர்வை தாரும். போலிகளையும் சினிமாக்களையும் நம்பி ஆண்டவரே வெறிபிடித்தது போல மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல் இறைவனையே நம்பி வாழ கத்த கிருபை செய்ய சுவாமி. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எந்த மனுஷனுக்கு கொடுக்காதபடி ஜனங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும். ஆண்டவரே, பதவியே போதுமென்று எண்ணாமல் ஜனங்களுடைய நலமும் முக்கியம் என்று எண்ணுகிற தலைவர்களை எழுப்பும். அதிகாரம் போதுமென்று எண்ணக்கூடாதுப்பா. ஜனங்களுடைய நலன்தான் முக்கியம். தான் மட்டும் சொகுசா இருந்தால் பத்தாது, ஜனங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று எண்ணுகிற அதிகாரிகள், தலைவர்கள் எங்கள் நாட்டில் இன்னும் எழும்பட்டும். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். நான் ஆண்டவரே, நீதியான ஆட்சி செய்வதற்கான ஞானத்தையும் பலத்தையும் தாரும் அப்பா. எல்லா அந்த கரூர் பகுதியில் எவ்வளவு சோகத்தில் இருப்பாங்கப்பா. அத்தனை மக்களுடைய குடும்பத்துக்கும் ஆறுதலை தாரும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கே துதிகரம் செலுத்துகிறேன். சகல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுக்கு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா
நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்தனையா. ஏசையா